ஹலோ மக்களே, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து அந்த டெக்னீஷியன் கிரேட் 1 மற்றும் கிரேட் 3க்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷனும் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு புதுசாக நிறைய ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணுறது கிடையாது. அப்ளை பண்ணும்போது டைரெக்டாக கேப்சர் பண்ணுற மாதிரிலாம் புதுசாக ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஜாப் அப்டேட்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இது வந்து CN02-2025 இந்த வருஷத்தில் ரிலீஸ் பண்ணுற 2வது நோட்டிஃபிகேஷன் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கானது. நோட்டிஃபிகேஷனை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அதுலேயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 6238 வேகன்சி, 30 வகையான போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இதில் டெக்னிக்கல் கிரேட் 1 சிக்னலுக்கு பார்த்தீங்கன்னா 183 வேகன்சி, அந்த ட்ராக் மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா 28 வேகன்சி. இதுக்கு பார்த்தீங்கன்னா A3 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். கிரேட் 1 சிக்னலுக்கு B1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றிலாம் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 470 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஏன் இதை செப்பரேட்டாக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டிங்க்கு 12th மட்டும் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். 12th வந்து ஃபிசிக்ஸ் மேக்ஸ் குரூப் எடுத்து படிக்கணும். மற்றதுக்கெலாம் குவாலிஃபிகேஷன் மாறும். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் 21 கொடுத்துருந்தாங்க. அப்போதே நம்ம சேனலில் தெரிவிச்சிட்டோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் 28/6/2025 ஸ்டார்ட் ஆகும். அப்ளிகேஷனுக்கான க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 28/7/2025. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 30/7/2025. அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், மாடிஃபை பண்ணணுன்னாக்கா 1/8/2025 10/8/2025 பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் கிரேட் 1 சிக்னல் பார்த்தீங்கன்னா லெவல் 5 சேலரி 29,200 ஸ்டார்ட் ஆகும். அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து டேக் ஹோம் சேலரியே 40,000 ரூபாய்க்கு மேலே வரும். நல்ல போஸ்டிங் தான். B1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் 18 33 வயசுக்குள்ளே இருக்கணும். ஜென்ரலுக்கு தான் இந்த ஏஜ் லிமிட். OBCக்குனாக்கா ஒரு 3 வருஷம், SC/STக்குனாக்கா ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. அதெல்லாம் என்னென்ன டேட்டா பற்றுன்னு சொல்லி பின்னாடி சொல்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 183 வேகன்சி. டெக்னீஷியன் கிரேட் 3க்கு லெவல் 2 சேலரி 19,900 ஸ்டார்ட் ஆகும். அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 30,000 கிட்ட கைக்கு வரும். 18 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். OBC கேண்டிடேட்னாக்கா 33 வயசு வரைக்கும், SC/ST கேண்டிடேட்னாக்கா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 6,055 வேகன்சி, மொத்தமாக 2 சேர்த்து 6,238 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஜோன் வைஸாக அந்த RRB வைஸாக வேகன்சி ஃபைனலாக கொடுத்துருக்காங்க. அதை தனியாக பார்ப்போம். நம்ம RRB சென்னைக்கு தான் அதிக வேகன்சியே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷனோட ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அவங்க சொன்ன மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாவது கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறப்போ ஒரே ஒரு RRB ஜோன் தான் செலக்ட் பண்ணணும். மற்ற RRBக்கெலாம் அப்ளை பண்ணக்கூடாது. அதுவுமே பார்த்தீங்கன்னா அதை மாடிஃபை பண்ணுறது உங்களோட கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் மாற்ற முடியாது. என்ன RRB ஜோன்லாம் மாற்ற முடியாது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். மாடிஃபை பண்ண போகிறீங்கன்னாக்கா ஒவ்வொரு தடவையும் 250 ரூபா தனியாக அதுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்பே கரெக்டாக அப்ளை பண்ணணும். இதற்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா A3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த ட்ராக் மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஐ விஷன் வந்து 6/9 6/9 இருக்கணும். 2 கண்ணிலையும் வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. B1க்கு பார்த்தீங்கன்னா 6/9 6/12 இருக்கலாம் வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். B2க்கு பார்த்தீங்கன்னா 6/9 6/12 தான் வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். C1க்குனாக்கா 6/12 6/18 இருந்தாலும் ஓகே தான் வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐ விஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு ஐ கார்டில் போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கனாலே அவங்களே உங்களோட விஷன் ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொல்லிடுவாங்க. லாசிக் சர்ஜரிலாம் பண்ணியிருந்தாக்கா அதுக்கான அந்த A3க்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A3க்கு மட்டும், அந்த ட்ராக் மிஷனுக்கு மட்டும். மற்றபடி B1 C1க்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எலிஜிபிள் தான் அந்த லாசிக் சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டெக்னீஷியன் அந்த கிரேட் 1 சிக்னலுக்கு 18 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கிரேட் 3க்கு வந்து 18 30 வயசு வரைக்கும். SC/ST கேண்டிடேட்னாக்கா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன். OBCனாக்கா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன். PWD கேண்டிடேட்னாக்கா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. நீங்கள் PWD OBCனாக்கா 13 வருஷம். PWD SC/ST கேண்டிடேட்னாக்கா 15 வருஷம் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, அந்த விடோஸ் அண்ட் டைவர்ஸ் உமனாக இருக்கீங்கன்னாக்கா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரலில் OBCக்கு வந்து 38, SC/STக்கு 40ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த 18 30 வயசு இருக்கிற கிரேட் 3 சிக்னலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சேம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இதில் வந்து நீங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அன்ரிசர்வ்டு EWSக்கு 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். OBCக்கு 38, SC/STக்குனாக்கா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட் ஆஃப் பர்த் லிமிட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 18 33 அந்த கிரேட் 1 சிக்னலுக்குலாம் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்னா 2/7/1992 இல்லைனா அதுக்கப்புறம் பிறந்திருக்கணும்.
ஓபிசினாக்கா 2/7/1989 இல்லைனா அதுக்கப்புறம் பிறந்திருக்கணும். SC/STனா 2/7/1987க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஓகேவா? ஆனால் எல்லா கேண்டிடேட்டுமே 1/7/2007க்குள்ளே பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்களா இருக்கணும். இதுவே 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிற போஸ்டிங்க்கு அன்ரிசர்வ்டு EWS கேண்டிடேட் 2/7/1995 அதுக்கப்புறம் பிறந்திருக்கணும். ஓபிசினாக்கா 2/7/1992 அதுக்கப்புறம் பிறந்திருக்கணும். 2/7/1990 SC/ST கேண்டிடேட்னாக்கா அதுக்கப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். இந்த நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கெலாம்க்கா 500 ரூபா சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் ஒரே ஒரு CBT எக்ஸாம் தான் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 400 ரூபா வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி SC/ST PWD கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட் டிரான்ஸ்ஜெண்டர்னாக்கா 250 ரூபா ஃபீஸு. அந்த 250 ரூபாயுமே நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கரெக்டாக கொடுக்கணும். உங்களோட பேங்க் நேமு, உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, IFSC கோடு அது எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அப்ளை பண்ண வீடியோ காட்டுறேன், அதை பார்த்தே அப்ளை பண்ணுங்கள். கரெக்டாக இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு CBT எக்ஸாம் தான். அந்த டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாத்துக்குமே 1/3 அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் மார்க் உண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக இருக்கிறதா பார்த்து அட்டன் பண்ணுங்கள். அதோட சிலபஸ் எல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் PDFல எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த 100 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 10, ரீசனிங்லேருந்து 15, பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்லேருந்து 20, மேக்ஸ்லேருந்து 20, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேருந்து 35 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் எல்லாத்தையுமே நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். எல்லா லாங்குவேஜ்லையுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. 15 லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுவே டெக்னீஷியன் கிரேட் 3க்குனா அதே 90 நிமிஷம் 100 கொஸ்டின் 1/3 தான். ஆனால் சிலபஸ் சேஞ்ச் ஆகும். இது வந்து ரொம்ப ஈஸியான சிலபஸ். மேக்ஸு, அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அந்த லைஃப் சயின்ஸு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், அந்த எக்கனாமிக்ஸ், பாலிட்டி ரிலேட்டடாக வர கரண்ட் அஃபேர் ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கேட்பாங்க. இதில் அந்த 100 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்லேருந்து 25, ரீசனிங்லேருந்து 25, ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து தான் 40, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 10 கொஸ்டின் தான் கேட்பாங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு சயின்ஸ் நல்லா படிச்சிட்டிங்கனாலே இதை கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். கிரேட் 3 சிக்னல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாம். அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடாது. அவங்களே லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரண்ட் கேமரா, ஃபோன்லனாக்கா அந்த ஃப்ரண்ட் கேமரா முடிஞ்ச வரைக்கும் ஃபோனில் பண்ணாதீங்க. டேப் இல்லைனா லேப்டாப்பில் பண்ணுங்கள். அதோட வெப்கேமு அப்படி இல்லைனாக்கா அந்த ஃபோனு இந்த மாதிரி டேப்பில் பண்ணுறீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வெள்ளை துணியாக போட்டிருக்காதீங்க. அது வந்து கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் டார்க் கலராக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸு, பேக்ரவுண்டும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ப்ளூ கலர் அந்த மாதிரி ஏதாவது பேக்ரவுண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ கரெக்டாக கேப்சர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ கிளியராக இல்லைனாக்கா திரும்ப அதை ரீகேப்சர் பண்ணி கூட கரெக்டாக இருக்கிறதா பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோலாம் இனிமேல் கொடுக்கக்கூடாது. சிக்னேச்சர் அண்டு சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சிக்னேச்சரும் உங்களோட SC/ST கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், SC/ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அதை மட்டும் அப்லோட் பண்ணும். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் ஒயிட் பேப்பரில் பிளாக் கலர் இங்க் பேனாவால் எழுதுகிற மாதிரி சைன் போட்ட மாதிரி இருக்கணும். கேபிட்டல் லெட்டர், பிளாக் லெட்டர் அந்த மாதிரி ஜாயின் இல்லாத லெட்டரெலாம் இருக்கக்கூடாது. ஜாயிண்டிங் லெட்டராக தான் எழுதணும். 30லேருந்து 49 KBக்குள்ளே இருக்கணும். 140 பிக்சலில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் சைஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோலாம் லைவாக தான் கேப்சர் பண்ண போகிறாங்க இந்த தடவை. அடுத்த குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு Bachelor of Science in Physics, Electronics, Computer Science, Information Technology, Instrumentation. இதில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் Bachelor of Science BSc எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லை 3 years டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா இந்த பேசிக் ஸ்ட்ரீம் இருக்கிற மாதிரி, இதோட காம்பினேஷன் இருக்கிற மாதிரி டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் இந்த ஸ்ட்ரீம்லேயே இந்த ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே மற்ற டெக்னீஷியன் அந்த கிரேட் 3 போஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்து கூடவே அந்தந்த ட்ரேடில் அவங்க எந்தெந்த ட்ரேடுன்னு சொல்லியிருப்பாங்க அந்தந்த ட்ரேடில் நீங்கள் ITI முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 10th முடிச்சிருந்து ஏதாவது அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ITI முடிக்கலனாக்கா. ஆனால் ஒரே ஒரு போஸ்ட் அந்த சிக்னலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 10th முடிச்சிருந்து ITI முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், இல்லை 10th முடிச்சிருந்து அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா 12th ஃபிசிக்ஸ் மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்கனாலும் எலிஜிபிள் தான். 10th முடிச்சிருந்து 12th ஃபிசிக்ஸ் மேக்ஸ் குரூப் எடுத்திங்கனாக்கா இந்த சிக்னல் போஸ்டிங் மட்டும் அப்ளை பண்ணலாம். நம்ம RRB சென்னையிலுமே ஒரு 33 வேகன்சி இந்த சிக்னலுமே இருக்குது. நிறைய பேர் இந்த சிக்னல் போஸ்டிங் தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் மேக்ஸ் முடிச்சிருந்தீங்கனாக்கா இந்த போஸ்டிங்க்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அடுத்து எந்தெந்த RRBயில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம RRB சென்னைக்கு தான் அதிக வேகன்சி கொடுத்துருக்காங்க.
1347 வேகன்சி ஆர்ஆர்பி சென்னைக்கு இருக்குது. இதில் அந்த கிரேட் 1 சிக்னலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 9 வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. இதுவே அந்த கிரேட் 3 சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் 33 வேகன்சி இருக்குது. சில பேர் வந்து ஆர்ஆர்பி திருவனந்தபுரமும் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா மதுரைக்கு இந்த சைடு இருக்கிற ஒரு சில ரயில்வே ஜோன்ஸ்லாம் திருவனந்தபுரத்தில் வரும். ஆனால் திருவனந்தபுரத்தில் இந்த சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு போஸ்டிங் கிடையாது. அதில் வந்து மற்ற போஸ்டிங் தான் இருக்குது. நீங்கள் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் 12th முடிச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னைக்கு அப்ளை பண்ணுங்கள். மற்ற வேகன்சி டீட்டெயில் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, எடுத்து பார்த்துக்கோங்க. கடைசியாக அந்த திருவனந்தபுரம் வேகன்சியும் கொடுத்துருப்பாங்க. திருவனந்தபுரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 197 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி 6238. மற்றபடி அதோட சர்டிஃபிகேட் டீட்டெயில் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான ஜாபு. தொடர்ந்து இந்த ஜாப் பற்றின அப்டேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.